அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2019 கேட்ட கேள்வி தான். கொஷின் நம்பர் 23 பார்ட் பி, புக்லெட் வந்து ஏ. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அப்படின்ட்டு ஒரு 4 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து சமேஷன் n = 1 to infinity -1/n divided by n does not converge அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பி வந்து சமேஷன் n = 1 to infinity 1/n converges அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி வந்து சமேஷன் m = 1 to infinity சமேஷன் n = 1 to infinity 1/m + n ஹோல் ஸ்கொயர் வந்து கன்வர்ஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அதே வந்து சீரீஸ் வந்து டைவர்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன் வந்து எது ட்ரூ அப்படின்றதான் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நல்லா கவனிக்கணும். சில டைம் வந்து நாட் ட்ரூ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருவாங்க. அதனால் கேள்வி நம்ம கரெக்டாக படிக்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இப்போ ஆப்ஷன் ஏவை செக் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏவை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதே போல் எலிமினேட்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் வந்து என்ன அப்படின்னா -1/n an இஸ் கன்வர்ஜென்ட். எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் அப்படின்னா இந்த -1/n போடும்போது அந்த சீரீஸ் ஆனது வந்து ஆல்டர்னேட்டிவ் சைனில் போயிட்டே இருக்கும். இந்த an இந்த சீரீஸ் ஆனது வந்து கன்வர்ஜன் சொல்ல போகிறாங்க. எப்போ அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் an இஸ் மோனோட்டோனிக்கலி டிக்ரீசிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல் வந்து அது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் an + 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் an. அப்போ அந்த an அப்படின்றது அந்த மாடுலஸ் எடுக்கும்போது மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங்காக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது கண்டிஷன்னா லிமிட் n → ∞ an கொடுக்கும்போது 0 அப்படின்னு வரணும். இதுதான் வந்து இந்த லிமிட்ஸ் டெஸ்டோடைய ரிசல்ட்டு. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமேஷன் n = 1 to infinity -1/n/n கிவன் சீரீஸை நம்ம எழுதிக்கிட்டோம். இதுதான் வந்து -1/n/n. இதில் an அப்படின்றது என்ன அப்படின்னா 1/nன்றது க்ளீனாக தெரியுது. ஸோ an + 1 அப்படின்னா 1/n + 1. n லெஸ் தென் n + 1 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். n 1 ஆட் பண்ணும்போது இதோட அது என்னன்றது கம்மியாக இருக்கும். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/n + 1 வந்து லெஸ் தென் 1/n தான் இருக்கும். இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் an + 1 லெஸ் தென் an. இது என்ன கண்டிஷன் சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் நம்ம டைரெக்டாக வந்து இந்த செகண்ட் கண்டிஷனில் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்படி லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த கொடுத்துருக்கிற சீரீஸில் ஏஎன்ன்றது 1/n தான். அதனால் 1/nக்கு வந்து n → ∞ லிமிட் அப்ளை பண்ணும்போது 0ன்னு கிடைக்குது. இப்போ அந்த மாடுலஸ் ஆஃப் ஏன்றது மோனோட்டோனிக்கலி டிக்ரீசிங்காக இருக்குது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 கிடைக்குது. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிங் சீரீஸ்ன்றது ஒரு கன்வர்ஜென்ட். தி கிவன் சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட். ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டஸ் நாட் கன்வர்ஜன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து தவறான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஏ செக் பண்ணுவோம். ஆப்ஷன் பிஏ செக் பண்ணும்போது நம்ம ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது, அதை பார்த்துலாம். இந்த பி டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபார் பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ். சமேஷன் n = 1 to infinity 1/n/p அப்படின்வாங்க. அது வந்து கன்வர்ஜென்ட் எப்போ சொல்லுவாங்கன்னா அந்த பின்ற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தென் 1. அதே வந்து சீரீஸை வந்து டைவர்ஜென்ட் சொல்லுவாங்க எப்போனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ நம்மளுக்கு கிவன் சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதே ஃபார்மில் தான் இருக்கும். 1/n/pன்ற ஃபார்மில் இருக்கும். அப்போ பியோடைய வேல்யூன்றது என்னென்னா 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது அந்த சீரீஸ்ன்றது டைவர்ஜென்ட்டு. பியோடைய வேல்யூ 1ன்னு கொடுத்தா 1/n, அப்போது டைவர்ஜென்ட். அப்போ ஆப்ஷன் பின்றது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டைவர்ஜென்ட். ஆனால் இங்கே கன்வர்ஜென்ட் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பியும் வந்து தவறான ஆன்சர் தான். இப்போ இந்த ஆப்ஷன் சி அண்ட் டியை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ரெண்டும் வந்து ஒரே சீரீஸ் தான். ஒன்று கன்வர்ஜஸாக இருக்கும் அல்லது டைவர்ஜஸாக இருக்கும். அது என்னன்றதை அப்படியே செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பேரிஷன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதனுடைய வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்துடலாம்.
லெட்டு ஏஎன் வந்து ஒரு சீரீஸு, அதே போல் பிஎன் அப்படின்றது ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் பை பிஎன் அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா ஃபைனட் நான் ஜீரோ வந்து கிடைக்கணும். அப்படி கிடைக்கும்போது அந்த போத் சீரீஸுமே வந்து என்னென்னா ஒன்று கன்வர்ஜஸ் அல்லது டைவர்ஜஸ் சைமல்டேனியஸ்லி. பிஎன் கன்வர்ஜஸ்னா ஏஎன் கன்வர்ஜஸ், பிஎன் டைவர்ஜஸ்னா ஏஎன் வந்து டைவர்ஜஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஃபைனட் நான் ஜீரோவாக இருக்கணும். இதுதான் வந்து கம்பேரிஷன் டெஸ்ட்டு. இப்போ நம்ம கேள்வியில் கொடுத்துருந்த சீரீஸை நம்ம எடுத்துக்கலாம். summation m equal to 1 to infinity, summation n equal to 1 to infinity 1 by m plus n whole square. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னுடைய வேல்யூ வந்து அப்ளை பண்ணி இந்த சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். summation m equal to 1 to infinity, இந்த சீரீஸில் வந்து என்னுடைய வேல்யூ அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது இந்த சீரீஸ் இப்படி கிடைக்குது. நெக்ஸ்ட்டில் வந்து இந்த சம்மேஷனை வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எம்முடைய வேல்யூ 1 by 1 அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது எம்முடைய வேல்யூ 1 அப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர், அடுத்து வந்து 2 அப்ளை பண்ணும்போது 3 ஸ்கொயர், 4 அப்ளை பண்ணும்போது 4 ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எம்முடைய வேல்யூ 1 கொடுத்தா 3 ஸ்கொயரு, 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் அதே போல் வந்து இந்த டேர்மில் அப்ளை பண்ணும்போது 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் இந்த மாதிரி கிடச்சிட்டே இருக்குது. இந்த டேர்ம் நீங்கள் நல்லா கவனிக்கலாம். 1 by 2 ஸ்கொயர். அதே போல் இந்த 3 அப்படின்ற டேர்ம் பார்த்தோன்னா எத்தனை முறை ரிப்பீட் ஆகிருக்குன்னு இந்த சீரீஸில் 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால் அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது 2 by 3 ஸ்கொயர். இந்த 4 ஸ்கொயர்ன்ற டேர்ம் பார்த்தோன்னா இந்த 3 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அது 3த்தையும் ஆட் பண்ணும்போது 3 by 4 ஸ்கொயர். அதே போல் 5ன்ற டேர்ம் வந்து நெக்ஸ்ட் டேர்ம்லேயும் இந்த 5ன்ற டேர்ம் வரும். இங்கே ஒரு 5 டேர்மு, இதே போல் 5 அடுத்த சீரீஸ்லேயும் அந்த 5 டேர்ம் வரும். அதே போல் 4 முறை வரும். இதே போல் ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம எழுதும்போது இந்த சீரீஸ் வந்து இப்படி கிடைக்கிது. அதே போல் மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1 2 3 4 போது n டேர்ம்ஸ் வரைக்கும் போகிறனால n. கீழே இருக்கிற டேர்ம்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே வந்து 2 ஸ்கொயரு, 3 ஸ்கொயர் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதாவது n + 1 இருக்கும். மேலே 2ன்னு இருந்தால் கீழே 3, 3ன்னு இருந்தால் 4, 4 இருந்தால் 5. ஸோ n கீழே வந்து n + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா summation n equal to 1 to infinity n by n plus 1 whole square. இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதை நம்ம வந்து an அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதான் summation n equal to 1 to infinity an. அதே போல் வந்து bn அப்படின்றது நாமளாக வந்து ஒரு சீரீஸை வந்து எடுத்துக்கலாம். என்ன எடுத்துகிட்டு இருக்கோன்னா summation n equal to 1 to infinity 1 by n. இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணலான்னா இந்த லிமிட் வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் பை பிஎன். ஏஎன்ன்றது என்னென்னா நம்ம கண்டுபிடிச்சிருந்த இந்த சீரீஸு, பிஎன் அப்படின்றது நாமளாக எடுத்துக்கிட்ட இந்த சீரீஸ். இதை அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்றது பார்க்கலாம். இந்த 1 by n எடுத்துகிட்டு போய்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் n ஸ்கொயர் பை n + 1 ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. இந்த n ஸ்கொயர் காமனாக வெளியே எடுக்கும்போது n ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணும்போது 1 by infinity 0 ஆகிடுது. ஃபைனல் ஆன்சர் வந்து 1. இப்போ இது வந்து ஒரு ஃபைனட்டு வந்து நான் ஜீரோ. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏஎன் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சீரீஸ் கண்டுபிடிச்ச சீரீஸ். பிஎன் அப்படின்றது நாமளாக ஒரு சீரீஸ் எடுத்திருக்கோம். இந்த 1 by nன்றது என்னென்னா ஒரு டைவர்ஜென்ட். இந்த சீரீஸ்ன்றது என்ன ஒரு டைவர்ஜஸ். அப்போது பிஎன் அப்படின்றது டைவர்ஜஸ்னும் போது ஏஎன்னும் கண்டிப்பாக டைவர்ஜஸாக தான் இருக்கும் பை கம்பேரிஷன் டெஸ்ட். இப்போ தான் நம்ம அந்த கம்பேரிஷன் டெஸ்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஏஎன் பை பிஎன் அதுக்கு லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபைனட் நான் ஜீரோவாக கிடைச்சிருக்கு. அப்படி கிடைக்கும்போது கம்பேரிஷன் டெஸ்ட் மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்னா பிஎன் டைவர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா ஏஎன்னும் டைவர்ஜென்ட்டாக இருக்கும். ஏஎன் அப்படின்றது என்ன நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா இதுதான் நம்ம ஏஎன் எடுத்திருப்போம். இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா இந்த சீரீஸ் இருக்குல்ல இதனுடைய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிச்சது தான் இந்த சீரீஸ். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டைவர்ஜென்ட். அப்போது இந்த சீரீஸ் ஆனது கன்வர்ஜஸ் கிடையாது, டைவர்ஜஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டின்றது தான் சரியான பதில். தேங்க்யூ.